ஆர்வியோட பையன், அவர் பேர் வந்து வேல்முருகன், அவர் தலைமையில் 30 பேர் சார். அவர் சூப்பர்வைசர் பேர் பிரகாஷ். எல்லாமே அவங்க தலைமையில தான் சார் வந்து அடிச்சது. ஒரு கார்ல வந்தாங்க, கார்ல நம்பர் பிளேட் இல்லை சார். மிச்சம் எல்லாரும் எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு 2 வீலர்ல தான் சார் எல்லாமே வந்துட்டு எல்லாமே போனாங்க. இங்கே வந்து சார் எங்கள் அம்மா மேலே என் தம்பி ஒய்ஃபு, என் தம்பி பொண்ணு, ஒரு 1.5 வயசு பொண்ணு, சித்தி இருந்தாங்க கூட. நாங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி தான் சார். வீட்டில் நாங்கள் யாருமே ஆம்பளைங்க யாரும் இல்லை சார். எல்லாருமே எல்லாமே கொஞ்சம் ஈவினிங் தான் வீட்டில் வரும். ஆமாம் சார், எங்கள் அம்மா அடிப்பாங்க சார். பின்னாடி தலையில் அடி சார். பின்னாடி செவுத்துல கழுத்தை பிடிச்சி செவுத்துல அடி சார். பின்னாடி தலையில் அடிபட்டிருக்கு, கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க சார். சார் ஒரு கவுன்சிலருக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த நிலைமையில தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு எல்லா பேரும் நல்ல போதையோட வந்து வீட்டை அடிச்சு வந்து நொறுக்கியிருக்காங்க சார். திருப்பி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு முடிவு வேணும் சார். எங்க யாருக்குமே பாதுகாப்பு டிசி இவங்க எல்லாத்துக்கு மேலே உடனே நான் நடவடிக்கை எடுக்கிறேன். எனக்காக நீங்க சாலை மறியல நீங்க கைவிடுங்க, என்ன நான் சொல்றேன் நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அதிகாரிகள் மேல நம்பிக்கை வச்சு நாங்க இப்ப எல்லாம் சாலை மறியல கேன்சல் பண்றோம் சார். இப்ப ஸ்டேஷன் போறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சார். என் பேர் ஆனந்த் சார். எங்க மாமியார் இருந்தாங்க வீட்டுல. எங்க வீட்டுக்கார் மாடியில நான் குழந்தைய வச்சிட்டு இருந்தேன் சார். சத்தம் கேட்டா நான் குழந்தைய தூக்கிட்டு உள்ள போய் கதவை சாத்திட்டேன் சார். எங்க மாமியார் இங்க தான் சார் உட்காந்துருந்தாங்க. அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சார் பயங்கரமா. எல்லாத்தையும் உடச்சு போட்டாங்க சார். வீட்டுல சிலிண்டர் முதல் கொண்டு தூக்கி போட்டிருக்காங்க ஃபுல்லு. வீடு வெடிச்சிருந்துச்சுன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இந்த உயிருக்கு அவங்க தான் பதில் சொல்லுவாங்களா? கேட்டு சொல்லுங்க. நேற்றுக்கே போய் என் கைப்பட தான் சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம். என் கைப்பட தான் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. யார் சார் பதில் சொல்லுவாங்க? 1 வயசு குழந்தை சார். இது யார் சார் இதுக்கு பதில் சொல்லுவாங்க? இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் சார். போலீஸும் சேர்ந்து பதில் சொல்லணும் சார்.